யாரு யாரை வந்து சரணாகதி பண்ணணும்னு சொன்னாய்? நான் வந்து ஒன்ன சரணாகதி பண்ணணுமா? மூடா, பாரதனான பவுண்டரகன். எதுக்கு இங்க இந்த விசேஷனம் சொல்லி புரியலை. பவுண்டரகனை ஒரு செகண்ட் பாக்குறத கிருஷ்ணனோட ஒரு சுவை இருக்கிறதுனால சுகபிரம்ம ரிஷிக்கு அந்த பராக்கிரமம் பவுண்டரகனுக்கும் இருக்கு சொல்லி நினைச்சுட்டு விட்டாரோ என்னவோ. கருட கொடி பறக்கிறது, அந்த ரதத்துல ஜிலு ஜிலு ஜிலுன்னு பகவான் வந்து நிற்கிறான். எதிர்கட்சியில ஆறு நிற்கிறா சொல்லி பகவான் பார்க்கறான். அதுல முக்கியமா ஒருத்தன் நிற்கிறான். அப்படியே உத்து பார்க்கறத அவனுக்கு 4 கைகள் இருக்கு. ஒரு கையில சங்க வச்சுட்டு இருக்கான் வெள்ளை வெள்ளையர்னு, ஒரு கையில சக்கரத்தை வச்சுட்டு இருக்கான். கருட துவஜம், கருடநாகர கொடியோட அந்த பக்கம் கருட கொடி இருக்கு. ஸ்புரன் மகர குண்டலம், பிரகாசிச்சுட்டு இருக்கிற 2 மகர குண்டலங்கள் காதுல ஆடுறது அவனோடு. இதெல்லாம் அப்படி உத்து பார்க்கறத பார்த்த உடனே பகவானுக்கு தெரிஞ்சு கொடுத்து என்னது கிருத்ரிமம், எல்லாமே டூப்ளிகேட். அதனால சிரிப்பை அடக்க முடியலை. என்ன பண்ணினான்? ஹரிஹி பிருஷம் விஜஹாச, கூட இருக்கிற தாருகனம் சிரிச்சான். கூட கொஞ்சம் கொஞ்சம் சைன்யம் வந்திருக்குன்னா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. எல்லாருமே யுத்தத்துக்கு வந்ததாக்கும் எல்லாரும் கூட்டமா உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. சூலம், கதை, பரிகம், சக்தி, ரிஷ்டி, பிராசம், தோமரம், வாள், பட்டிஷம், பானம் முதலான ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே எறியறா கிருஷ்ணன் மேல. போ போ பவுண்டரகா, ஹே பவுண்டரகா, ஹே பவுண்டரகா, எங்க போகிற எங்க போகிற சொல்லி பகவான் இங்க என்ன கூப்பிடுறானா. दासोऽहं तव केशव शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा एतत्कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तन यदूत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते। भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनं तं नमामि हरिं परं। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। அப்போ நேற்றுக்கு புதிய ஒரு கதை பார்த்துருந்தோம். பலராமசுவாமி விருந்தாவனத்துக்கு போன தக்கம் பார்த்துண்டு சத்ருக்கள் எல்லாம் துவாரகையை ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறா. பவுண்டரகன் சொல்லி ஒருத்தன், கருஷாதிபதி, அவன் கருஷ தேசத்தை சேர்ந்தவன். பவுண்டரகன் எப்படின்னா தன்னைத்தானே வாசுதேவன் சொல்லி தான் பகவான் சொல்லிட்டு நடக்கக்கூடியவனாக்கும் இந்த பவுண்டரகன். நிஜமான பேர் பவுண்டரகன் தான், ஆனால் கூட ஒரு வாசுதேவனையும் சேர்த்தின்னு பவுண்டரக வாசுதேவன் ஆகிறேன், நான் தான் வாசுதேவன் சொல்லின்னு நடக்கிறேன். பூமியில் அவதரிச்ச பகவான் தானாக்கும் சொல்கிற ஒரு அகம்பாவம். அவனுக்கு சுற்றி வர அசத்துக்கள், கொஞ்சம் மூடன்மாரான ஜனங்கள் சுற்றி வர இருக்கா. அஜ்ஞன்மாரான அவாளெல்லாம் பவுண்டரகன் தான் பகவான் சொல்லி உஷுப்பேத்தி விட்டனால தானே தான் பகவான் சொல்லி நினைப்பு பவுண்டரகனுக்கு. அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி இருப்பானோ அது மாதிரி தன்னைத்தானே வேஷம் கட்டிண்டு அப்படியே நடக்கிறான், தான் பகவான் சொல்லிண்டு. அப்படியே இருக்கிறது அது
கொஞ்சம் எல்லை மீறி போயிடுத்து. அந்த இம்பர்சனேஷன் சொல்லுவா இல்லையா, இமிடேட் பண்ணது, அது கொஞ்சம் எல்லை மீறி போயிடுத்து. என்ன பண்ணினான் பவுண்டரகன், ஒரு நாளைக்கு பலராம சுவாமி இல்லாத தக்கமாக கிருஷ்ணனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பினான், ஒரு சந்தேஷம், ஒரு தூதனை அனுப்பிவிட்டான். பகவான் கிட்டக வெள்ளி விழிக்கிறான், என்னோட சின்னங்களை எல்லாம் நானாக்கும் பகவான் வாசுதேவன், என்னோட சின்னங்களான சங்கம் சக்கரம் கதை பத்மம் முதலானவையெல்லாம் நீ எடுத்து வச்சுருக்காய், அந்த சின்னங்களையெல்லாம் எனக்கு திருப்பி தரணும், என்னை சரணம் பிராபிக்கணும். அப்படி சரணம் பிராபிச்சதுன்னா உன்னை நான் சும்மா விடுறேன், அல்லைன்னா யுத்தத்தில் உன்னை தோக்கடிப்பேன், எங்கூட நீ யுத்தம் பண்ணணும், நீ சரணாகதி பண்ணலைன்னா யுத்தம் தான் உனக்கு பதில் சொல்லி பகவான் கிட்டக்க சொல்லி அனுப்பியிருக்கான் பவுண்டரக வாசுதேவன். இந்த சந்தேஷம் அந்த தூதன் உச்சத்தில் சுதர்மா சொல்கிற அந்த சபையில் வாசித்து கேள்விக்கிறான். அதை கேட்டதுமே எல்லாருமே, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய தாத்தாக்கள் வரை இருக்கிற எல்லாருமே, அந்த பிரஜைகள் எல்லாருமே கொள்ளுன்னு சிரிக்கிறா, உருண்டு பிறண்டு தாழ் விழுந்து சிரிக்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் பகவானோட மகத்துவம் தெரியும். அப்போ ஏதோ ஒருத்தன் தான் பகவான் சொல்லிட்டு இப்படி தைரியத்தோடு அனுப்பி விட்டுருக்கானே ஒரு சந்தேஷத்தை, அவனோட அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த அகம்பாவன்றது எவ்வளோ கட்டையாக இருக்குது சொல்லி அவளெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. அப்போ பகவான் என்ன சொன்னான், பகவானும் கொஞ்சம் நேரம் சிரிச்சான் அவா கூட. എന്നിട്ട് சொல்கிறான், ஹே மூடா, சக்கராதிகளான கிருத்திமமான ஆயுதங்களை தரிச்சுன்னு நீயாக்கும் வாசுதேவன் சொல்லி நெளிஞ்சுட்டுருக்கே, அங்கே இங்கெல்லாம் நடந்துட்டுருக்கே, உன்னால் எனக்குத்தான் அவமானம், என்னாலும் உனக்கு அவமானம் இல்லை. யாரை சரணாகதி பண்ணணும்னு சொன்னாய், நான் உன்னை சரணாகதி பண்ணணுமா? மூடா, உன்னை யுத்தத்தில் சந்திக்கிறேன், நான் வரேன், உன் கூட யுத்தம் பண்ண வரேன், யுத்தத்தில் நீ உன்னை தோக்கடிச்சு நீ தாழ விழுந்து கிடப்பா இல்லையா, அப்போ மிருகங்கள் எல்லாம் உன்னோட சவசரீரத்தை தின்னுமே, அதுகளுக்குத்தான் உனக்கு சரணம் கொடுக்க முடியும், அல்லாக்கு எனக்கு தரத்துக்குள்ள கெல்ப்பொன்னும் உனக்கு இல்லை சொல்லி பகவானும் இழிபியமா அவனை பரிகாசம் பண்ணிட்டு சிரிச்சண்டே அந்த தூதன் கிட்டக அது கூடியதான உத்தரத்தை சொல்லி அனுப்புகிறான். அந்த தூதனும் விறுவிறுவிறுன்னு கருஷ தேசத்துக்கு இந்த சந்தேஷத்தை எடுத்துட்டு கிருஷ்ணன் இப்படியெல்லாம் உங்களை பற்றி சொல்லியிருக்கான்னு சொல்லி அந்த தூதன் சொல்லறான். அது கேட்டதுமே மகா கோபம் ஜனிச்சது பவுண்டரகனுக்கு. உடனே என்ன பண்ணுறான், யுத்தத்துக்கு ஆகிட்டு கிளம்பி வரான். பகவான் கிருஷ்ணன் யுத்தத்துக்கு வரான்னு சொல்லி இந்த தூதன் சொல்லுறான். இதி தூதஸ்ததாக்ஷேபம் சுவாமினே சர்வமாஹரத் கிருஷ்ணோபி ரதமாஸ்தாய காஷீமுபஜகாமஹ. கிருஷ்ணனும் அந்த தூதனை சொல்லி அனுப்பிட்டு ரதத்தில் ஏறி உட்காந்துட்டு விறுவிறுவிறுன்னு காஷிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கருஷம் காஷி எல்லாம் பக்கமாக்கும். அப்போ அந்த புறத்துக்கு போகிறான் பகவான். அப்படியே போகிறத பகவான் வரப்போகிறான், யுத்தத்துக்கு வரப்போகிறான்னு சொல்கிறது இந்த தூதனும் தெரிவிக்கிறான் பவுண்டரகனுக்கு. அதை கேட்டப்போ பவுண்டரகனோட ரியாக்ஷன் என்னது, அதுலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். 11வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். பவுண்டரகோபி ததுத்யோகம் உபலப்ய மகாரதः அக்ஷௌஹிணிभ्यां संयुक्तो நிச்சக்ராம புராத்ருதம். பவுண்டரகோபி ததுத்யோகம் மகாரதனா இருக்கக்கூடிய பவுண்டரகஹாபி ததுத்யோகம் உபலப்ய. கிருஷ்ணன் தன்கிட்டக்கு யுத்தம் பண்ண வரப்போறான் சொல்லி தெரிஞ்சதுமே பாரதனான பவுண்டரகன், எதுக்கு இங்கே இந்த விசேஷனம் சொல்லி புரியலை. பவுண்டரகனை ஒரு செகண்ட் பார்க்குறத கிருஷ்ணனோட ஒரு சுவை இருக்கிறதுனால சுகபிரம்ம ரிஷிக்கு அந்த பராக்கிரமம் பவுண்டரகனுக்கும் இருக்குது சொல்லி நினச்சிட்டு விட்டாரோ என்னவோ. பகவானோட ஒரு சுவை, பகவானோட அந்த இம்பர்சனேஷன்னால அதனால அவன் மகாரதனா இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம் நமக்கு. அப்போ அப்படி மகாரதனா இருக்கிற அந்த பவுண்டரகன் கிருஷ்ணன் யுத்தத்துக்கு வரப்போறான்னு சொல்லி தெரிஞ்சதுமே 2 அக்ஷௌஹிணி படைகளை அப்படியே திரட்டி எடுத்துட்டு தன்னோட ராஜதானியிலேருந்து வேகம் வெளியில் வரான் பவுண்டரகன் யுத்தத்துக்கு ஆகிட்டு. தஸ்ய காஷிபதிர் மித்ரம் பார்ஷ்ணிகிராஹோன்வயாந்திரப அக்ஷௌஹிணிபிஸ்திஸ்ரிபிர் अपश्यत् पौण्ड्रकं हरिः तस्य काशीपतिर्मित्रं पार्ष्णिग्राहोन्वया नृप तस्य मित्रं काशीपतिः. பவுண்டரகன் இப்படி வெளியில் வரான் யுத்தத்துக்கு. உடனே பக்கத்து ராஜ்யம் தான் காஷி. இந்த காஷி ராஜா பவுண்டரகனுக்கு ரொம்ப பிரியப்பட்டவன், 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதனால பவுண்டரகன் யுத்தத்துக்கு போகிறான்னு சொல்லி தெரிஞ்சதுமே மித்திரமான காஷி ராஜாவும் 3 அக்ஷௌஹிணி படைகளோடு கூடி பவுண்டரகனுக்கு உதவிக்காக
யுத்தத்துக்கு வரான். கிருஷ்ணனை எதிர்த்துண்டு காஷி ராஜாவும் பவுண்டரகன் கூட ஜாயின் பண்ணிட்டு யுத்தத்துக்கு வரான். அப்போ 2 ராஜாக்கன்மார் பகவானுக்கு நேரம் யுத்தத்துக்கு வரான். அப்படியே வந்து அவ அந்த யுத்த பூமியில வந்து நிற்கிறா. அங்கேருந்து கிருஷ்ணன் வரானா, சின்ன ஒரு சைன்யத்தை எடுத்துட்டு பகவான் வரான். இல்லை தனியாக வந்தானோ சொல்லி கிளியராக சொல்கிறது இல்லைங்க. பகவான் வந்திருக்கான். பகவான் இப்படியே வரான். கிடுகிடுகிடு இந்த கருட கொடி பறக்கிறது அந்த ரதத்தில் ஜிலு பகவான் வந்து நிற்கிறான். எதிர்கட்சியில் ஆறு நிற்கிறா சொல்லி பகவான் பார்க்குறான். இப்படியே உத்து பார்க்கறத என்ன தெரியறது? சங்கார்யசி கதாஷார்ங்க ஸ்ரீவல்சாத்யுபலக்ஷிதம் பிப்ராணம் கௌஸ்துபமணிம் வனமாலா விபூஷிதம் கௌஷேயவாசசி பீதே வசானம் கருடத்வஜம் அமூல்ய மௌல்யாபரணம் ஸ்புரன் மகரகுண்டலம் திருஷ்ட்வா தமாத்மனஸ்துல்ய வேஷம் கிருத்ரிமமாஸ்திதம் யதா நடம் ரங்ககதம் விஜஹாச பிருஷம் ஹரிஹி விஜஹாச பிருஷம் ஹரிஹி சங்கார்யசி கதாஷார்ங்க ஸ்ரீவல்சாத்யுபலக்ஷிதம். இப்படியே உத்து பார்க்கறத பகவானுக்கு தெரியறது. 2 பேர் நிற்கிறா. அதில் முக்கியமாக ஒருத்தன் நிற்கிறான். இப்படியே உத்து பார்க்கறத அவனுக்கு 4 கைகள் இருக்கு. ஒரு கையில் சங்க வச்சுட்டு இருக்கான் வெள்ளை வெள்ளையர்னு, ஒரு கையில் சக்கரத்தை வச்சுட்டு இருக்கான், ஒரு கையில் வாள் வச்சுட்டு இருக்கான், வாள் எப்படி இடுப்பில் திருகி வச்சுட்டு இருக்கான், கதையை பிடிச்சிட்டு இருக்கான், ஷார்ங்கத்தை இடுப்போரமாக கட்டி வச்சுட்டு இருக்கான், ஒரு சாப்பம் இருக்கு. இப்படியே உத்து பார்த்தா மார்வகன் தெரியுற மாறில் ஸ்ரீவல்சம் சொல்கிற ஒரு மருகு இருக்கு. பர்த்து மார்க்கு சொல்லுவாளே அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் தான் போட்டுருக்கிற மாதிரியே சொக்கே இருக்கக்கூடியதான கௌஸ்துபம் சொல்கிற ஒரு மணியை கழுத்தில் கட்டி போட்டுருக்கான். கழுத்தில் நீண்டதான ஒரு வனமாலையை போட்டுருக்கான். மஞ்சள் நிறத்தில் இருக்கிற வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கான். பீதே கௌஷேயவாசசி மஞ்சள் நிறத்தில் இருக்கிற 2 பட்டு வஸ்திரங்கள் தரிச்சுட்டு இருக்கான். கருடத்வஜம் கருடநாதர கொடியோட அந்த பக்கம் கருட கொடி இருக்கு. அமூல்ய மௌல்யாபரணம் விலமதிக்கவே முடியாததான திவ்யமான ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கான். சிரஸ்ல பெரிய ஒரு கிரீடம் வச்சுட்டு இருக்கான். ஸ்புரன் மகர குண்டலம் பிரகாசிச்சுட்டு இருக்கிற 2 மகர குண்டலங்கள் காதுல ஆடுறது அவனோடு. இதெல்லாம் அப்படி உத்து பார்க்கறத பார்த்த உடனே பகவானுக்கு தெரிஞ்சு கொடுத்து என்னது கிருத்ரிமம், எல்லாமே டூப்ளிகேட், ஒன்றும் ஒரிஜினல் அல்ல. பார்த்துன்னா அந்த பக்கத்தில் எதிர்கட்சியில் ஒரு கிருஷ்ணன் நிற்கிற மாதிரி தோணுறது. ஆனால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கிட்டக்க நல்லா ஸ்ரத்திச்சு பார்த்தா எல்லாமே நக்கலாக்குன்னு சொல்லி தெரிஞ்சோடு. அப்படியே கிருத்ரிமமானது எல்லாம் போட்டுருக்கான். இவன் வச்சுட்டு இருக்கிற சங்கம், வச்சுட்டு இருக்கிற கதை, சக்கரம், வாள், சார்ங்கம் சொல்கிற சாபம் எல்லாமே கிருத்ரிமம். கழுத்தில் ஏதோ ஒரு கௌஸ்துபம் சொல்கிற ஒரு ரெட் கலராக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். அது மாதிரி ரெட் கலராக இருக்கிற ஏதோ ஒரு உயர்ந்த மணி எடுத்து கழுத்தில் போட்டுருக்கான். நெஞ்சத்தில் பர்த்து மார்க்குங்கிறதெல்லாம் பிறக்கிறத வருதல்லவா. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், கிருஷ்ண மாதிரியே எனக்கும் நெஞ்சில் பர்த்து மார்க் வேணும் சொல்லிட்டு ஈயத்தால் பூசி இப்படி டாட்டூ எல்லாம் வச்சுப்பா இல்லையா, அது மாதிரி அப்படியே பொல்ல வச்சுட்டு இருக்கான் அந்த நெஞ்சில் ஸ்ரீவல்சத்தை. ஸ்ரீவல்சம் பிருகு மகர்ஷி வந்துட்டு மிதிச்சதான அந்த காலோட அடையாளத்தில் இருக்கும் அந்த பர்த்து மார்க். அது மாதிரி தனக்கும் வேணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தீண்டுதான வனமாலை கழுத்தில் போட்டுட்டு இருக்கான். மஞ்சள் நிறத்தில் இருக்கிற வஸ்திரங்களே தரிச்சுக்கிறான். மேலெல்லாம் சாயம் பூசிட்டு இருக்கான் நீல கலரா. கிருஷ்ணன் வச்சுட்டு இருக்கிற கொடியே தான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு கருட துவஜத்தை வச்சுட்டு இருக்கான். அமூல்யமான ஆபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கான். இப்படியெல்லாம் பிரகாசிக்கிறான். கிருஷ்ணனுக்கு மகர குண்டலமாக சொல்லி வந்துட்டு அதே மாதிரி மகர குண்டலங்கள் பண்ணி போட்டுட்டு இருக்கான். இப்படியெல்லாம் கிருத்ரிமமாக கிருஷ்ண மாதிரியே வேஷம் கட்டிட்டு எதிர்கட்சியில் ஒரு கிருஷ்ணனை மாதிரி இருக்கிற பவுண்டரகனை பார்க்குறான் பகவான். ஆத்மன துல்லிய வேஷம். இந்த ஸ்லோகம் வாசிக்கிறத நம்ம வந்துட்டு அது கூட்டி வாசிக்க மாட்டோம். திருஷ்டுவா தமாத்மனஸ்துல்ய வேஷம் கிருத்ரிமமாஸ்திதம். அது ஒரு ஜாலம். திருஷ்டுவா தமாத்மனஸ்துல்யம் சொல்லி நினைப்போம். பகவானுக்கு துல்லியமான ஒருத்தனா, பகவானுக்கு துல்லியமான ஒருத்தனை பகவான் பார்த்தான்னு சொல்லி நிறுத்துவான். அது கூட்டி வாசிக்கணும். துல்லிய வேஷம், ஒரே மாதிரி இருக்கிற வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கான். ஆத்மன துல்லியம்னு ஆகாது, அவ அதை கூட்டி வாசிக்கணும். அப்போ வேஷம் தரிச்சுட்டு எதிர்கட்சியில் பவுண்டரகன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான்.
துல்லியமான வேஷம் தரிச்சுண்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதை பகவான் பார்க்கறான். பார்த்ததுமே கொல்லந்து சிரிப்பு வந்தது. அதனால சிரிப்பை அடக்க முடியலை. என்ன பண்ணினான்? ஹரிஹி பிருஷம் விஜஹாச. நன்னா சிரிச்சான் கிருஷ்ணன். தாழ உருண்டு பரண்டு சிரிச்சான். கூட இருக்கிற தாருகனும் சிரிச்சான். கூட கொஞ்சம் கொஞ்சம் சைன்யம் வந்திருக்குன்னா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. எல்லாருமே யுத்தத்துக்கு வந்ததாக்கும் எல்லாரும் கூட்டமாக உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா பவுண்டரகனை பார்த்துட்டு. എന്നിട്ട് என்னாச்சு? शूलैर्गदाभिपरिखै शक्त्यष्टि प्रासतोमरैः असिभिः पट्टिशैर्बाणैः प्राहरन् नरयो हरिः हरिं शूलैर्गदाभिपरिखैः. யுத்தரங்கத்தில் பிரவேசித்த சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணனை எதிர்கட்சியான பவுண்டரகனும் காசிராஜாவும் பார்க்குறான். ஓ, இவன் தான் கிருஷ்ணனா சொல்லி ஒரு இழுப்பியத்தோட பார்க்குறான். என்ன பண்ணறா? கிருஷ்ணன் வந்தாச்சு, யுத்தத்துக்கு வந்தாச்சு, சிரிக்க வர சேரான். நகா கோபம் வந்தது பவுண்டரகனுக்கு. உடனே இப்படியே கையெடுத்து இப்படி நீட்டினான். என்னாச்சு? அங்கே அந்த சைன்யத்தில் இருக்கிற எல்லா படன்மாரும் சைனிக்காலும் அவாவா கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து எறியறா கிருஷ்ணனோட பட்சத்தில். சூலம், கதை, பரிகம், சக்தி, ரிஷ்டி, பிராசம், தோமரம், வாள், பட்டிஷம், பானம் முதலான ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே எறியறா கிருஷ்ணன் மேலே. எல்லாத்தாலையும் அந்த சைன்யத்தை அப்படியே எரிஞ்செறிஞ்சு பிரஹரிக்கலாம்னு சொல்லிட்டு எறியறா எல்லாருமாச்சு இருந்துட்டு. அப்போ என்னாச்சு? கிருஷ்ணஸ்து தத்பௌண்ட்ரகாஷிராஜயோஹோ பலம் கஜஸ்யந்தனவாஜிபத்திமத கதாசி சக்ரேஷுபிரார்தயத்ருஷம் यथा युगान्ते हुतभुक् पृथक् प्रजाः कृष्णस्तु तत्पौण्ड्रककाशिराजयोः. கிருஷ்ணஹ தூ கிருஷ்ணனாகட்டும் என்ன பண்ணினான்? இப்போ பவுண்டரகனோட சைட்லேருந்து பிரஹரிக்கிறார். இப்போ பகவான் என்ன பண்ணினான்? சதுரங்க சைன்யத்தை கதை, வாள், சக்கரம், பானம் முதலான ஆயுதங்களை பிரயோகிச்சுட்டு நன்னா துக்கிப்பிச்சான் சுகபிரமர்ஷி சொல்கிறார். அதாவது இந்த பக்கத்துலேருந்து இவா எல்லா ஆயுதங்களையும் எடுத்து எறிஞ்சா, பகவான் வந்து தன்னோட சக்கரத்தை அப்படி வீசினான், எல்லாம் போயிடுத்து. ஒரு சைடுக்கு கதையை வீசினான், ஒரு சைடுக்கு வாழை வீசினான், ஒரு சைடுக்கு சார்ங்கத்தால் புங்கானுபுங்கமாக பானப்பிரயோகம் பண்ணினான். தன்னோட நிஜமான ஆயுதங்களால் பகவான் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு விட்டான். அதுக்கு முன்னாடி அவளுக்கு நிற்க முடியலை. அந்த எதிர்கட்சியில் இருக்கிற சைன்யம் பெரிய ஒரு துக்கத்தை அனுபவிச்சது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? யுகாவசானத்தில் பிரஜைகளை வெவ்வேறு அக்னி துக்கிப்பிக்கிற மாதிரி இருந்தது. யுகம் அவசானிக்கிற சமயத்தில் ஒரு பிரளய காலம் வரும். அந்த சமயத்தில் ரொம்ப சுட்டு இந்த பிரளயாக்னின்னு சொல்லுவா இல்லையா, அந்த அக்னி வந்துவிடும். அப்போ பூமியில் இருக்கிற விவிதமான பாகங்களில் இருக்கிற பிரஜைகள், ஜீவஜந்துக்கள் எல்லாத்தையுமே அந்த அக்னி சுட்டு பொசுக்கியோடும். அது மாதிரி பகவான் வந்து ஓரொரு ஆயுதங்களை பிரயோகிக்கிறான். ஓரொரு இடத்துல ஓரொரு லேண்ட் ஏரியாவில் அந்த ஜீவஜந்துக்கள் எல்லாம் சாகிற மாதிரி ஓரொரு பட்சமாக இருக்கிற அந்த சைன்யம் அப்படியே நசிக்கிறது. ஆயோதனம் தத்ரதவாஜி குஞ்சரத்விபத்கரோஷ்ட்ரேர் அரிணாமகண்டிதைஹ பபௌசிதம் மோதவஹம் மனஸ்வினாமாக்ரீடனம் பூதபதே இவோல்பணம் ஆயோதனம் தத்ரதவாஜி குஞ்சரத்விபத்கரோஷ்ட்ரேர் அரிணா அவகண்டிதைஹி. இப்படி சத்ருக்கள் அந்யோன்யம் ஆயுதம் பிரயோகிச்சுண்டு இப்படியே யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது அந்த காட்சியை வர்ணிக்கிறார். என்னாச்சு? பவுண்டரக வாசுதேவனோட பட்சத்தில் இருக்கிற தேர்கள் எல்லாம் கண்டமாக முறிஞ்சு கிடக்கிறது, கண்டிக்கப்பட்டிருக்கு பகவானோட பானங்களால். குதிரை, ஆனை, ஆள், கழுதை, ஒட்டகம் முதலான அந்த ஜந்துக்கள் எல்லாம் வந்துருக்கு யுத்தத்துக்கு. அதுக்கெல்லாம் மேலே ஒரு சைனிக்கால் உட்காந்துன்னு வந்துட்டுருக்கா. அதெல்லாம் பகவானோட பானங்கள் தட்டி, ஆயுதங்கள் தட்டி அப்படியே ஜீவன் இல்லாக்கி சவமாக அங்கே தாழ விழுந்து கிடக்கிறது. இந்த ஒரு காட்சியை யுத்த வீரன்மாரான க்ஷத்ரியாள் பார்த்தா அவளுக்கு என்னன்னு சொல்லி தெரியாததான் ஒரு சந்தோஷம் ஜனிக்கும். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஒரு காட்சியை பார்த்தா. ஆனால் நம்மளை மாதிரிலாம் இருக்கிற பீருக்களுக்கு இதெல்லாம் கண்டா பயம் ஜனிக்கும். அப்படி இருக்கா அந்த யுத்த களம். கல்பாந்த காலத்தில் லோக சம்ஹாரம் பண்ணுறதுக்கும்
புறப்பட்டு இருக்கிற சம்ஹார முக்தியான ருத்ர பகவானோட பயங்கரமான கிரீடாஸ்தானமோ சொல்லி தோணுறதாம் அதை பார்க்கறதுக்கு. அப்படி அது சோபிச்சுதாம் அந்த யுத்த பூமி. அதாஹ பௌண்ட்ரகம் ஷௌரிர் भो भो पौण्ड्रक यद्भवान् दूतवाक्येन मामाह तान्यस्त्राण्युत्सृजामि ते अधाः पौण्ड्रकं शौरिर् भो भो पौण्ड्रक यद्भवान् भो भो पौण्ड्रक हे पौण्ड्रक எங்கே போகிற சொல்லி பகவான் இங்கே என்ன கூப்பிடுறானா. அங்கே யுத்தம் நடக்கிறது சைனிகாலெல்லாம் கண்டமாக போயிடுது. பவுண்ட்ரகனோடும் காசிராஜாவோடும் கக்ஷத்தில் இருக்கிற அந்த பாகத்தில் இருக்கிற அந்த பட்சத்தில் இருக்கிற சைனிகால் எல்லாம் மரணம் அடைஞ்சாச்சு. ஆர்மி எல்லாம் போயிடுத்து. அவள் 2 பேரும் மட்டும் இருக்கா. அப்போ பவுண்ட்ரகன் அப்படியே திரும்பி போகலாம்னு சொல்லி பார்க்குறத கிருஷ்ணன் கூப்பிடுறான். போ போ பவுண்ட்ரகன் எங்கே போகிறாய் சொல்லி பகவான் கூப்பிடுறான். பவான் தூதவாக்கியன யத் மாம் ஆஹ. அன்னைக்கு ஒரு தூதனை அனுப்பி என்னெல்லாமோ பேசினிய நீ சந்தேஷத்தில், என்கிட்ட என்னெல்லாமோ பேசினியே. உன்னோட சின்னங்களெல்லாம் திருப்பி தரும்படியா நீ சொன்னியே. உன்னோட சின்னங்கள் அல்லவா இது சொல்லி சக்கரத்தை எடுத்து காட்டுறான், சங்கத்தை எடுத்து காட்டுறான் பகவான். தானி அஸ்திராணி தே உத்ஸ்ருஜாமி அத ஷௌரிஹி ஆஹ. உன்னோட சின்னங்கள் என் கையில் இருக்கு. நான் அதை உனக்கு தரணம் சொல்லி தானே நீ சொன்னா. இப்போ தரேன்ட்டியா சொல்லிட்டு சக்கரத்தை அப்படியே விட்டானாம் பகவான். இதை பிடிச்சிக்கோ சொல்லி பகவான் விட்டானோ. அப்போ என்ன சம்பவிச்சது? உனக்கு நேரம் நான் விட போகிறேன், இந்த ஆயுதங்களை எல்லாம் கேட்ச் பிடிச்சிக்கோ சொல்லி பகவான் சொல்லுறேன். தியாஜயிஷ்யேபிதானம் யத்வயாஜ்ஞமிருஷாத்ருதம் व्रजामि शरणं तेद्य यदि नेच्छामि संयुगं त्याजयिष्येऽभिधानं मे. हे आज्ञा, हे मूढा, त्वया मृषा धृतं. उन्नाल व्याजमा धरिकपट्टदान मे यत् अभिधानं त्याजयिष्ये संयुगं न इच्छामि यदि अद्यते शरणं व्रजामि. हे मूढा, நீயாக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே வஞ்சிக்கிறாய். நான் பகவானாக்கும் சொல்லிட்டு என்னோட நாமத்தையே நீ தரிச்சுட்டு நடக்கிறையோ. இப்போ உன்னை கொண்டு நான் அந்த நாமத்தையெல்லாம் உபேட்சிப்பிக்கிறேன். பார்த்துக்கோ. உன்னை நான் சரணம் பிராபிக்கணும் சொல்லி அனுப்பினாய் இல்லையா நீ? அப்படித்தானே உன்னோட தூதன் கிட்ட சொல்லி அனுப்பினாய். உங்கூட யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு என்னைக்கு இஷ்டம் இல்லாக்கி பவிக்கிறதோ அன்னைக்கு நான் உன்னை சரணாகதி பண்ணறேன்னு சொல்லி பகவான் சொல்லுறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பவுண்ட்ரகன் கிட்டக்க யுத்தம் பண்ணுறதுக்கு பகவானுக்கு இஷ்டம் இல்லாக்கி ஆகாது. ஏன்னா யுத்தத்துக்கு தான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கான் பகவான். அப்போ ஆகாதனால அது என்னைக்கு ஆகாக்கிருக்கோ அன்னைக்கு நான் உன்னை சரணாகதி பிராபிக்கிறேன்னு சொல்கிறத சரணமே பிராபிக்க மாட்டேன்னு சொல்லி அர்த்தம். நீ வேணும்னா என்ன சரணம் பிராபிச்சுக்கோ சொல்லி அர்த்தம். இப்படி கொஞ்சம் வாக்குகளை சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணினான்? இதி க்ஷிப்த்வா ஷிதைர்பாணைர் விததீக்ருத்ய பௌண்ட்ரகம் शिरोव्यश्चत् रथाङ्गेन वज्रेणेन्द्रो यथा गिरेः इति क्षिप्त्वा शीतैर्बाणैः इति क्षिप्त्वा இப்படி கொஞ்சம் வாக்குகள் சொல்லிட்டு அவனை பரிஹசிச்சுண்டு பவுண்ட்ரகனை நிஸ்தாரமாக தள்ளினதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ணினான்? சாங்கத்தை அப்படி உயர்த்தினான். அதில் நல்ல மூர்ச்சியர்னதான பானங்களை பொருத்தினான். அப்படியே இந்த பவுண்ட்ரகனுக்கு நேரம் அப்படியே அனுப்புகிறான் அந்த பானங்களை. அவனும் பிரத்யஸ்திரம் விட சமிக்கிறான். ஆனால் அது ஒன்றும் முடியலை. அத்தனை பராக்கிரமம் ஒன்றும் அவனுக்கு இல்லை. அந்த பானங்கள் அவனோட குதிரையையும் தேரையும் நசிப்பிக்கிறது. தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் பர்வதங்களை எப்படி தாழ அப்படி அதனோட சிறகை வெட்டி தாழ தள்ளினானோ அது மாதிரி அவசானம் சக்கரத்தை பிரயோகிச்சான் பகவான். சக்கரம் அப்படியே பவுண்ட்ரகனோட சிரசை அப்படியே முறிச்சு தாழ தள்ளித்து. तथा काशीपते कायात् शिर उत्कृत्य पत्रिभिः न्यपातयत् काशीपुर्यां पद्मकोशमिवानिलः तथा काशीपतेः
எப்படி பவுண்டரக வாசுதேவனை பகவான் வாசுதேவன் வதிச்சானோ அது மாதிரி அதே பிரகாரம் பக்கத்தில் காசிராஜாவும் முழிக்க முழிக்க பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது நீதான் சொல்லி பகவான் கண்ணால காட்டி உடனே அந்த என்ன பண்ணினான், ஷார்ங்கத்தை உயர்த்தி பான பிரயோகம் பண்ணினான். காசிராஜாவுக்கு மேலே பானம் அப்படியே மூர்ச்சேர்னதான பகவானோட அந்த பானம் வருது. தாமரை மொட்டை வாயு இழக்கிற மாதிரி, வாயு இழக்கி சிலப்ப தாழ் தள்ளி போட்டு விடுமே, அது மாதிரி அவனோட சிரஸை அவனோட சரீரத்துலேருந்து அப்படியே அரைத்துண்டு அந்த பானம் அப்படியே அதை எடுத்துட்டே போய் காஷிபுரி, அவன் அரசாட்சி பண்ணக்கூடியதான அந்த காஷிபுரியோடு மகாத்வாரத்தில் கொண்டு தள்ளறது அந்த சிரஸை பகவானோட பானம். ஏவம் மல்சரிணம் ஹத்வா பௌண்ட்ரகம் சசகம் ஹரிஹி द्वारकामाविशत् सिद्धैर् गीयमान कथामृतः एवं मल्सरिणं हत्वा. இந்த பிரகாரம் மல்சர புத்தியோட நான் பகவான் ஆகிறேன்னு சொல்லி இம்பர்சனேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த பவுண்டரகனையும் அவனோட பந்துவான அந்த காசிராஜாவையும் ஹனிச்சதுக்கு அப்புறம், வதம் பண்ணினதுக்கு அப்புறம் சௌரியான அந்த பகவான் தன்னோட ரதத்தை கிளப்பிண்டு அப்படியே திருப்பி துவாரகைக்கு போகிறான். அப்படி திரும்பி வர அந்த பகவானோட வீரியாதிகளை பற்றியெல்லாம் சித்தன்மாரும் அதே மாதிரி முனிமாரும் மாகத வந்திமாரும் எல்லாருமே கீர்த்தனம் பண்ணறா. பகவானை எல்லாருமே வரவேற்கிறா. சநித்யம் பகவத்யான பிரத்வஸ்தாகில பந்தனஹ பிப்ராணஸ்ச ஹரே ராஜன் ஸ்வரூபம் தன்மயோ பவத ஸ்வரூபம் தன்மயோ பவத. ராஜன், ஹே ராஜா பரீட்சித்தே, இந்த பவுண்டரகன் மால்சரிய புத்தியோட ஆயிருந்தாலும் நித்தியம் பகவானை பற்றியே தியானம் பண்ணிட்டு இருந்தானே. நான் பகவான் ஆகிறேன்னு சொல்லி தன்னைத்தானே மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு பகவான் எப்படி இருப்பான்னு சொல்லி நினச்சிண்டு பகவானை மாதிரி தானும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணிக்கிறதுக்குன்னு பகவானே தியானம் பண்ணிட்டு இருந்தானே பவுண்டரகன். பகவானோட ஆபரணங்கள் எல்லாம் நிர்மித்து தன்னோட தேகத்தில் தரிப்பிச்சுண்டு தான் பகவானாக்கும் சொல்கிற பாவத்தோடு அப்படியே இருந்துட்டு இருந்தான். அவன் மால்சரிய புத்தியோடையாக்கும் அப்படி இருந்துட்டு இருந்தான். ஆனாலும் அவன் தியானம் பண்ணினது பகவானை தியானம் பண்ணினான். அதனால அவனோட ஹிருதயத்தில் இருக்கிற அவித்யா காம கர்ம பந்தங்கள் எல்லாம் நசிச்சு கொடுத்து பகவான் கையால் அவன் மிருத்யு பறிச்சிருக்கான். பகவான் எப்பவுமே ஆரையோது வதம் பண்ணினா அவளுக்கு டைரக்டாக வைகுண்டத்தில் ஸ்தானம் கொடுத்து விடுவான், மோட்சம் கொடுத்து விடுவான் பகவான். அது முன்னாடியும் பார்த்துருக்கோம். இப்போ பகவானோட கையால் மரணம் அடைஞ்ச இந்த 2 பேர், அவள் 2 பேருக்குமே மோட்சம் கிடைக்கிறது. இங்கே பவுண்டரகனோட விஷயம் மட்டும்தான் சொல்லறா. ஆனால் பவுண்டரகனுக்கு சம்பந்தியாக வந்த காசிராஜாவையும் பகவான் தான் மதிச்சிருக்கார். அப்போ அதனால 2 பேருமே வைகுண்டம் போயிருக்கா சொல்லி புரிஞ்சுக்கணும். அவளுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வைகுண்டத்தில் பிரவேசித்து விஷ்ணு சமானமான ரூபத்தோடு கூடி அவ பவிச்சா. இங்கே பூலோகத்தில் பகவானை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக பண்ணிட்டு இருந்தான். முக்தி கிடைச்சதுமே என்னாச்சு, பகவான் அந்த வரமே அவனுக்கு கொடுத்து விட்டான். இப்போ சாரூப்பியம் சொல்கிற முக்தி அடைஞ்சதுனால சதுர்புஜவும் பகவான் விஷ்ணு எப்படி இருப்பாரோ, நீலமேக சியாமல்னா பீதாம்பரதாரியா சதுர்புஜத்தோட வனமாலை தரிச்சுண்டு எப்படி பகவான் விஷ்ணு இருப்பாரோ அதே மாதிரி அந்த சாரூப்பியம் சொல்கிற முக்தியை பவுண்டரகன் பிராபிச்சான். அப்போது மால்சரிய புத்தியோட அவன் பகவான் இப்படி தியானம் பண்ணினதுக்கே அவனுக்கு இப்படி உன்னதமான ஒரு கதியை பகவான் கொடுத்தான்னா, பக்தி பாவத்தோட பகவானை பூஜை பண்ணிச்சுன்னா அவளுக்கு எத்தகையதான ஒரு நிலையை பகவான் தருவான்னு சொல்லி நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். சிரப்பதிதமாலோக்ய ராஜத்வாரே சகுண்டலம் கிமிதம் கஸ்யவா வக்ரம் இதி சம்சிஷ்யரே ஜனாः शिरपतितमालोक्य राजद्वारे सकुण्डलम्. காசிராஜாவோட கதை என்னாச்சு, காசிராஜாவோட சிரஸை பகவானோட பானம் அப்படியே கொண்டு போய் காஷிபுரத்தோட முக்கிய துவாரத்தில் கொண்டு போட்டுது சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ராஜதானியோட கோபுர துவாரத்தில் போய் அந்த விழுந்து கிடக்கிற அந்த சிரஸை அங்கே இருக்கிற பிரஜைகள் எல்லாம் ஓடி வந்து பார்க்குறா. இது ஆரோட சிரஸு பார்த்ததுமே அவளுக்கு தெரியலை. காதில் திவ்யமான குண்டலங்கள் எல்லாம் போட்டிருக்கு, தலையில் கிரீடம் இருக்குது, இது ஆரோட சிரஸு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறா. சம்சயிச்சுட்டு இருந்தா.
கிமிதம் கசியவா, இது ஆரோடு, எப்படி இங்கே வந்தது எல்லாம் சொல்லி கேட்குறாவா. அவசானம் அதை திருப்பி பார்த்து ஆரோட முகம் சொல்லி பார்த்ததுமே எல்லாரும் நெட்டின்டுடுறா. அவளோட ராஜா அது. ராஜ்ஞ காஷிபதேர்ஞாத்வா மகிஷ்ய புத்திர பாந்தவாஹ பௌராஷ்ச ஹாஹதா ராஜன் நாதநாதேதி பிராருதன் நாதநாதேதி பிராருதன். அந்த சிரஸ்ஸு தங்களோட ராஜான காசிராஜனோட சிரஸாக்கும்னு சொல்லி தெரிஞ்சதுமே காசிராஜனோட பத்னிமாரெல்லாம் ஓடி வந்து அழறா. அவனுக்கு இருந்த குழந்தைகள், பந்துக்கள், அந்த தேசத்தில் இருக்கிற பிரஜைகள் எல்லாருமே வந்து அழறா. ஹே நாதா, ஹே நாதா, இப்படி ஆயிடுத்தே சொல்லி தலையிலையும் வயிற்றுலாம் அடிச்சுட்டு அழறா. எல்லாருமே அப்படியே உச்சத்தில் அழறா. உச்சத்தில் அழறதா அவனோட முதல் புத்திரனான சுதக்ஷிணன் வரான். அவன் மகா சங்கடம் வந்திருக்கு. தன்னோட அப்பாவை ஆரோ வதிச்சுட்டு போயிருக்கா, ஆறு தெரியலை. அதனால மகா கோபம் வந்தது இந்த சுதக்ஷிணனுக்கு. அவன் என்ன பண்ணறான் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா